வணக்கம் நேயர்களே. இரவு கதிர்களின் ஒரு அங்கமான சத்தியம் சாத்திய விவாத வேடைக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். இன்றைய நிகழ்ச்சியிலே நாம் எடுத்திருக்கக்கூடிய விஷயம் தலைப்பு, இன்றைக்கு தமிழக முதலமைச்சர் திருச்சி முண்டிப்பட்டியிலே 1200 கோடி ரூபாய் மதிப்பிலான காகித அட்டை தொழிற்சாலை ஆலைக்கு அடிக்கல் நாட்டியிருக்கிறார். இந்த அடிக்கல் நாட்டல் ஒருபுறம் இருந்தாலும் அங்கே இருக்கக்கூடிய விவசாய நிலங்கள் பறிக்கப்படுவதாக விவசாயிகள் குற்றம் சாட்டியிருக்கிறார்கள். மறுபுறம் வேறொரு குற்றச்சாட்டும் எழுந்துள்ளது. மறுபுறம் இந்த ஆலை வருவதனால் காவிரி நீரின் வளம் பாதிக்கப்படும், காவிரி நீர் மாசுபடக்கூடிய ஒரு அபாயம் இருக்கிறது, நிலத்தடி நீர்வளம் பாதிக்கப்படும் என்பது உள்ளிட்ட பல்வேறு புகார்களும் இந்த விஷயத்தில் எழுந்துள்ளன. இது குறித்து இன்றைக்கு விவாதிப்பதற்காக நம்முடைய அரங்கத்திற்கு அதிமுகவினுடைய வழக்கறிஞர் பிரிவு துணை செயலாளர் குரலார் கோபிநாதன் வழக்கறிஞர் ஐயா வந்துள்ளார். ஐயா வணக்கம். அந்த வகையிலே காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த சட்டமன்ற உறுப்பினர் திருமதி விஜயதரணி அவர்கள் வந்துள்ளார். அம்மா வணக்கம். முதலாவதாக ஒரு கேள்வி என்பதற்கு முன்பாக இந்த விஷயத்தில் இந்த பிரச்சனையில் தற்போது நீங்கள் ஒரு பொதுநல வழக்கு, இந்த திட்டத்தை நிறுத்துவது தொடர்பாக ஒரு பொதுநல வழக்கு தாக்கல் செய்ய இருப்பதாக ஒரு தகவல் இருக்கிறது. முதலில் இதில் என்ன விதமான பாதகங்கள் இருக்கிறது? அதாவது தமிழக அரசு ஒரு காகித அட்டை ஆலை ஸ்ரீரங்கம் பகுதியில் மணப்பாறை பகுதியில் 960 ஏக்கர் நிலங்களை ஆர்ஜிதம் செய்து உருவாக்குவதாக 110 அறிக்கையில் அறிவித்திருந்தார்கள். அறிவித்த அன்னைக்கு இவ்வளோ பாதிப்பு இருக்கும்னு யாருக்கும் தெரியாது. சட்டமன்றத்தை அன்னைக்கு நாங்களும் இருந்தோம். ஆனால் அதன் பின்னர் விவசாய நிலங்கள், அதாவது ஒரு கிட்டத்தட்ட 3 கிராமங்கள் முழுவதுமாக இதில் அழிக்கப்படுகிறது. போடுவார்பட்டி என்ற கிராமம் முழுக்க பார்த்தீங்கன்னா விவசாய விளை நிலங்கள் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு பகுதி. அதில் 200 கேணிகள், 100 ஆழ்குழாய் கிணறுகள், தண்ணீரில் தன்னிறைவு பெற்ற ஒரு இடமாக இருக்கிறது. அங்கே கரும்பு போன்ற பல்வகை பயிர்கள் இருக்கக்கூடிய விவசாயம் செழுமையாக நடந்து கொண்டிருக்கிறது. அதே போல இந்த நெல் சாகுபடி என்பது சரியாக 3 போகம் விளையக்கூடிய நிலங்கள் எல்லாமே சரியாக விவசாயம் நடைபெறக்கூடிய இடம். மாடுகள் ஆடுகள் எல்லாம் நிறைய இருக்குது, பால் சொசைட்டி இருக்குது. இது போன்ற வளமான ஒரு உழவருக்கென்றே ஒரு நிர்ணயிக்கப்பட்ட ஒரு வளமான இடம். டெல்டா மாவட்டத்தில் காவிரி தண்ணீர் வரவில்லை என்றாலும், மழை பொய்த்து விட்டாலும், வறட்சி என்றாலும் கூட இந்த இடம் வளமையாக இருக்கக்கூடிய ஒரு இடம். இந்த விவசாயம் என்பது ஒரு முதன்மை பெற்ற இடமாக, முதன்மை தொழில் விவசாயம், இது முதன்மை பெற்ற இடமாக விளங்கக்கூடிய ஒரு இடம்தான் இது. இந்த இடத்தில் நீங்கள் காகித அட்டை ஆலை, இந்த முழு விவசாயத்தையும் ஒழிச்சிட்டு உணவு உற்பத்தியே அப்படியே எடுத்துட்டு ஒரு காகித அட்டை ஆலை, அதுவும் காகித அட்டை ஆலை என்பது இன்னைக்கு சர்வதேச அளவில் சிவப்பு பட்டியலில், ரெட் கேட்டகரி, சிவப்பு பட்டியலில் இருக்கக்கூடிய ஒரு ஆலை. அதுதான் இன்னைக்கு சர்வதேச அளவில். ஒருவேளை ஃபாரின் மார்க்கெட் வேணா கிடைக்கும் இந்த பொருள்லாம் உற்பத்தி செஞ்சு அனுப்புறதுக்கு. ஆனால் நிச்சயமா கண்ணை வித்துட்டு சித்திரம் எழுதுகிற கதைக்கு நம்ம போகக்கூடாது. இன்னைக்கு உணவு என்பது கட்டாயமாகிறது, உணவு உற்பத்தி என்பது கட்டாயமாகிறது. சாகுபடி நிலங்கள் பாதுகாக்கப்பட வேண்டும். இன்னைக்கு 2011 நன்னீர் நிலம் மற்றும் சாகுபடி நில பாதுகாப்பு சட்டம் கொண்டு வாருங்கள் தமிழ்நாட்டில் அப்படின்னு நான் சட்டசபையில் கேட்ட பொழுது மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் என்ன சொன்னாங்க, நிலங்கள் சாகுபடி நில பரப்பு நிறைய கூடிருச்சு, 1 லட்சம் ஹெக்டேர் கூடியிருக்கு, ஆகையால இங்கே அந்த மாதிரி சட்டம் தேவையில்லை அப்படின்னாங்க. ஆனால் இன்றைக்கு தணிக்கை அறிக்கை வந்திருக்கு, மத்திய தணிக்கை குழு அறிக்கை கொடுத்திருக்கு. தொடர்ந்து இந்த விஷயம் குறித்து பேசுவோம். அவருடைய குற்றச்சாட்டு ஒருபுறம் இருந்தாலும் விவசாய நிலங்கள் இதில் கையகப்படுத்தப்பட மாட்டாது, வறட்சியால் பாதிக்கப்பட்ட வறண்ட நிலங்கள் மட்டும்தான் கையகப்படுத்தப்படும் என்று முதலமைச்சர் கூறியிருந்தார். ஆனால் தற்போது இந்த நிலைமை வேறாக இருக்கிறது. இந்த திட்டத்தை தொடங்குவதற்கு முன் ஆய்வு செய்தார்களா இல்லையா என்ற கேள்வி எழுகிறது. உங்களது பதில் என்ன? இந்த கருத்துக்கு போவதற்கு முன்பே நம்மளுடைய சட்டமன்ற உறுப்பினர் வருத்தப்படக்கூடாது. இது உள்நோக்கத்துடன் சொல்லப்படுகிற குற்றச்சாட்டு தான். அதாவது ஆடு நினைகிறதே என்று ஓனாய் கண்ணீர் விட்ட கதையாகத்தான் நாங்கள் இதை பார்க்க முடிகிறது. இவர்கள் சொல்வது போல் அது ஒரு விளை நிலமே கிடையாது. நீங்கள் அது மாவட்ட ஆட்சியர் சரியான அறிக்கையை கொடுத்திருக்கிறார். அங்கே இருக்கிற நிலங்களில் பெரும்பாலான நிலங்களில் விவசாயம் செய்யப்படவில்லை. செய்யப்படாத இடத்தை தான் நாங்கள் இந்த தொழிற்சாலைக்காக நாங்கள் இப்பொழுது எடுத்திருக்கிறோம். ஏறக்குறை இந்த தொழிற்சாலை ஆரம்பிப்பதனால நேர்முகமாக 2000 பேருக்கு வேலை வாய்ப்பு இருக்கிறது, மறைமுகமாக 1000 பேருக்கு வேலை வாய்ப்பு இருக்கிறது. அது மட்டுமல்ல, ஏறக்குறைய பொருளாதார நிலை நிச்சயமாக அவர்களுக்கு உயரும். நம்முடைய வேலையில்லாத திண்டாட்டத்தையும் ஓரளவு போக்க முடியும். விளைநிலங்களை அது பாதிக்காது என்று தான் அறிக்கையை சொல்லியிருக்கிறார்கள்.
இப்போ அவங்க காங்கிரஸ்காரர்கள் என்பதனால் நான் சொல்லுகிறேன், ஹரியானாவில் 10,000 ஏக்கர் விளைநிலத்தை எடுத்திருக்கிறாங்க. அப்போ இவங்க என்ன செய்யறாங்கன்னு தெரியல, இவங்களுடைய ஆதரவோடு தான் அந்த எடுக்கப்பட்டிருக்கிறது. நீங்கள் போபால் விஷவாயு இப்போ வழக்கை எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் இருக்கிற அந்த உரிமையாளர் ஆண்டர்சனை தனி விமானத்தில் பத்திரமாக அனுப்பி வைத்தார்கள். இவர்கள் போய் மாசு தட்டுப்பாடாக ஏற்படுகிறது, மக்களுக்கு பாதிப்பு ஏற்படுகிறது என்று பேசுவது ஆச்சரியமாக இருக்கிறது. அது மட்டுமல்ல, இன்றைக்கு பிரதமரே இவருடைய பொம்மை பிரதமர் என்று சொல்கிறார்களே, அவர் மன்மோகன் சிங்கே என்ன சொல்லுகிறார் என்று சொன்னால், விவசாயிகள் தங்களுடைய விவசாய வேலையை விட்டு வேறு தொழிலுக்கு மாற வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார். ஸோ அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையை நீங்கள் வைத்துக்கொண்டு இன்றைக்கு ஒரு நல்ல திட்டத்தை அம்மா என்ன சொல்லியிருக்காங்க, புரட்சி தலைவர் அம்மா தெளிவாக சொல்லியிருக்கிறார்கள். 2023 இந்த மாநிலம் தமிழ் மாநிலம் முதன்மையான மாநிலமாக மாற்றி கண்டிப்பாக சார். அதற்கு முன்பாக நீங்கள் சொல்லிருக்கீங்க இது விவசாய நிலம் அல்ல என்ற ஒரு கருத்தையும் சொல்லியிருக்கிறீர்கள். ஆனால் இன்று நடைபெற்ற விவசாயிகள் சங்க போராட்ட குழுவினுடைய கூட்டத்திலே ஒரு எதிர்கருத்து வெளிப்பட்டிருக்கிறது. இந்த விவசாய சங்கத்தினுடைய போராட்ட குழுவினுடைய தலைவர் சின்னத்துரை இன்று செய்தியாளர்களை சந்தித்தார். அவருடைய பேட்டி இதோ. தலைமுறையாக அந்த பகுதியிலே விவசாய பயிர்களை செய்து சாகுபடி செய்து வருகின்ற விவசாய தோட்டக்கால் நிலங்கள், நூற்றுக்கணக்கான கிணறு பாசன தோட்டங்களையும் ஆழ்குழாய் கிணறுகளையும் அழித்து அந்த பகுதியிலே அட்டை தொழிற்சாலை அமைப்பதற்காக வேண்டி அரசு அதிகாரிகள் மறைமுகமாக ரியல் எஸ்டேட் பண்ணுகின்ற தொழில் செய்பவர்களுக்கு உடந்தையாக இருந்து அதிகாரிகள் விவசாய தோட்டக்கால் நிலங்களை அழிப்பதை கண்டித்து மணப்பாறை வட்டாட்சியர் அலுவலகம் முன்பாக மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டத்தை விவசாயிகள் நடத்த இருக்கின்றார்கள். தமிழக விவசாயிகள் சங்கம், கட்சி சார்பற்ற சங்கம் எனது தலைமையிலே முன்னின்று இந்த போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கின்றது. கண்டிப்பாக சார். அதாவது தற்போது அவருடைய பேட்டி, அதாவது போராட்ட குழுவினுடைய தலைவர் சின்னதுரை கூறிய கருத்துக்களை அவர் தெரிவித்த ஒரு முக்கியமான விஷயம், இதன் பின்னால் ஒரு ரியல் எஸ்டேட் கும்பல் இருக்கிறது, விவசாயிகளின் நிலத்தை அடித்து பிடுங்கக்கூடிய அந்த கும்பல் செயல்படுகிறது, இது முதலமைச்சரின் கவனத்திற்கு வராமல் கூட இருக்கலாம் என்ற ஒரு கருத்து இருக்கிறது. இது எப்படி, அது எந்த நோக்கத்தில் அவர் அந்த கருத்தை சொல்லியிருக்கிறார் என்று எனக்கு தெரியவில்லை. அதிகாரிகள் தவறுகள் செய்திருந்தால் நிச்சயமாக அதை முதல்வர் அவர்கள் உடனடியாக அம்மா அவர்கள் அதை கண்டித்து உடனே அதை மாற்று திட்டத்தை அறிவிப்பார்கள். நீங்கள் அப்போ அதிகாரிகள் அங்கே இருக்கிற மாவட்ட ஆட்சியாளரும் மற்ற அதிகாரிகளும் சரியாக நாங்கள் கணக்கிட்டு இருக்கிறோம், அதில் அதிகமான விவசாய நிலைமை இல்லை, விளை நிலைமை இல்லை, அதில் 75% விளைநிலம் கிடையாது என்று தெளிவாக சொல்லி இருக்கிறார்கள். அப்படி உண்மையிலே நீங்க ஒரு ஆதாரத்தோடு இவை விளைநிலம் அதிகமாக பாதிக்கப்பட்டிருக்கிறது என்ற கருத்து மிக புரட்சி தலைவி அம்மா அவருடைய எடுத்துச் செல்லுமே ஆனால் உடனடியாக நடவடிக்கை எடுத்து விவசாயிகளுக்கு பாதுகாக்க அவர் விவசாயிகளுடைய கோரிக்கை இந்த கோரிக்கை நிறைவேற்றப்படவில்லை என்றால் வழக்கு தொடர்வேன் என்று நீங்கள் அறிவித்துள்ளீர்கள். தற்போது விவசாயினுடைய அந்த அமைப்பினுடைய பேட்டியை கூட பார்த்தீர்கள். இது விவசாய நிலமல்லையா என்கின்ற ஒரு கேள்வி எழுகிறது. அதனுடைய அதாவது இது 1952 ஒரு செட்டில்மெண்ட் ஆர்டரை காமிச்சு விவசாய விளைநிலங்களே அங்க இல்லைன்னு சொல்லி கலெக்டர் சொல்றாங்க. இது முற்றிலுமாக மக்களை புறக்கணிக்கக்கூடிய ஒரு செயலாக நான் பார்க்கிறேன். அவர் நிறைய சொன்னார், ஹரியானா போபால் எல்லாம் சொன்னார். நான் தமிழ்நாட்டில் இருக்கேன், நான் தமிழ்நாட்டோட எம்எல்ஏ, நான் தமிழக மக்களுக்காகத்தான் நான் பேசுவேன். அந்த அடிப்படையில நான் எங்களுடைய பொம்மை பிரைம் மினிஸ்டர் எல்லாம் சொன்னாங்க அது கிடையாது, இரட்டை வேடம்லாம் கிடையாது. இல்ல இல்ல கிடையாது, நீங்க பேசும்போது நான் ஒன்னும் சொல்லல, இல்ல நான் குறிக்கிடவே இல்ல. அது கிடையாது, இதுல வேஷம்லாம் கிடையாது. தமிழ்நாட்டை பொறுத்தவரை தமிழக மக்களை பாதுகாக்க வேண்டியது எங்களை போன்றவர்களின் பொறுப்பு கூட. நானும் இதே சட்டமன்றத்தில் விஜயதரணி அவருடைய தனிப்பட்ட முறையில் தான் இந்த வழக்கை கூட தாக்கல் செய்ய இருக்கிறார். அவர் காங்கிரஸ் கட்சியின் சார்பாக தாக்கல் செய்யவில்லை. இல்ல, காங்கிரஸ் கட்சியின் சார்பாக காங்கிரஸ் விவசாய பிரிவு கூட இதுல இன்வால்வ்டு. காங்கிரஸ் விவசாய பிரிவு இந்த போராட்டத்தை முன்னெடுத்து சென்றிருக்காங்க, அதுவும் இருக்கு இதுல, அவங்களும் அதுல உட்கார்ந்து இருக்காங்க. அந்த அடிப்படையில பாத்தீங்கன்னா இன்னைக்கு காங்கிரஸ் அரசியல் ரீதியாக நாங்கள் இதை பார்க்கவில்லை. விவசாய விளைநிலங்கள் ஏன் அப்படி பார்க்க போனா கெயில் அந்த பைப்லைன் போடுற விஷயத்துல விவசாய விளைநிலங்கள் பாதிக்குதுன்னு சொல்லிட்டு தமிழக முதல்வர் ஒரு தீர்மானத்தை கொண்டு வராங்க சட்டசபையில. அன்னைக்கு நாங்கெல்லாம் காங்கிரஸ் உறுப்பினர் அங்க உள்ளதான் இருந்தோம்.
ஏன் ஒரு மத்திய அரசோட ஒரு நிறுவனம் அது கெயில், நாங்க ஏன் வந்து இல்ல நாங்க எதிர்க்கிறோம் சொல்லி இருக்கலாம், ஏன் சொல்லல? தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கிடையாது, அதற்கு வேற இதுக்கு வேற கிடையாது, அது சொல்ல முடியாது. இல்ல எங்களுக்கு நாங்க வந்து விவசாயிகள் நலனை பார்ப்பவர்கள். அந்த வகையில பாத்தீங்கன்னா இல்ல நான் சொல்லி முடிச்சிடுறேன் சார். அந்த வகையில பாத்தீங்கன்னா அன்னைக்கு கெயில பொறுத்த வரைக்கும் நாங்க சட்டமன்றத்தில் நாங்கள் அந்த தீர்மானத்திற்கு ஒத்து வந்தோம், ஒருமித்த தீர்மானமாக நிறைவேறுச்சு. அன்னைக்கு விவசாயியோட தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய விவசாயியோட நலனை பார்த்தோம், மத்திய நிறுவனம் நாங்க பார்க்கல. அதே மாதிரிதான் இன்னைக்கு தமிழ்நாடு அரசு ஒரு அட்டை ஆலையை கொண்டு வந்தா கூட இன்னைக்கு நிச்சயமா அந்த பகுதி மக்கள் பாதிக்கப்படக்கூடாது, விவசாய மக்கள் பாதிக்கப்படக்கூடாது என்ற எண்ணம் தான், இதுல அரசியல் கிடையாது. அந்த அடிப்படையில பாத்தீங்கன்னா இன்னைக்கு சிவப்பு பட்டியல்ல இருக்கக்கூடிய கொண்டு வருகிற பொழுது அதாவது நான் முடிச்சிடுறேன் சார், நீங்க விவசாய விளைநிலத்துல எடுத்துட்டு போறாங்க, நீங்க அவர்களுக்கு அனுமதி கொடுக்கிற பொழுதே இது விளைநிலத்தில் எடுத்து போக கூடாது, நெடுஞ்சாலை வழியாகத்தான் எடுத்து செல்ல வேண்டும் அப்படி நீங்க ஒரு கண்டிஷன் போட்டுக்கணும், போடல. போடல தமிழ்நாடு அரசு நீங்க அந்த கதையை மாத்தி சொல்றீங்க. இத வந்து விளைநிலத்துல உங்க தமிழக முதல்வர் வந்து என்ன சட்டமன்றத்தை படிச்சாங்கிறத நான் உங்களுக்கு சொல்றேன். முதல்ல வந்து கெயில் இந்த திட்டத்தை கொண்டு வந்தப்ப இவங்க வந்து அதுக்கு ஒன்னும் ஆட்சேபனை தெரிவிக்கல, தமிழக அரசு ஒன்னும் ஆட்சேபனை தெரிவிக்கல. அதாவது விவசாயிகள் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. அப்ப என்ன பண்றாங்க, விவசாயிகள் எதிர்ப்பை எடுத்துக்கொண்டு சட்டமன்றத்தில் ஒரு தீர்மானம் கொண்டு வராங்க. நாங்க காங்கிரஸ்காரர்கள் தான், ஆனா அன்னைக்கு அந்த மத்திய நிறுவனமா இருந்தா கூட அது ஒரு ஹைவே வழியா போனாங்க, அதை ஆதரிச்சோம். அந்த தீர்மானத்தை தமிழக அரசு கொண்டு வந்த தீர்மானத்தை கட்சி பேதமின்றி ஆதரிக்கிறோம். அப்படி பார்க்கும்போது அது கிடையாது. இன்னைக்கு நீங்க ஆதரிங்க, நீங்க காணப்படுவீங்க, நீங்க காணப்படுவீங்க, இல்ல நீங்க காணப்படுவீங்க. நீங்க இன்னைக்கு விவசாயிகளோட குரலை நீங்க ஆதரிங்க. நீங்க இந்த மாதிரி விவசாயிகளை தூர எறியாதீங்க. பரவாயில்ல, 40 இல்ல 4 இல்ல 48 வருடம், 40 இல்ல 48 வருடம் நிச்சயமாக உங்களால இருக்க முடியாது. அதெல்லாம் பிரச்சனை இல்ல. இந்த நிலைமை உங்களுக்கு வந்துடாம பாத்துக்குங்க, எங்க நிலைமை உங்களுக்கு வந்துடாம பாத்துக்குங்க. அவர்கள் இல்ல இதை கட்சி சார்ந்து தஞ்சாவூர்ல விவசாயியை போய் கேளுங்க, திருச்சியில விவசாயியை போய் கேளுங்க. இன்னைக்கு நீங்க காணப்பட கூடாது. இன்றைக்கு காவிரி நீரை கொண்டு வந்தவர்கள் அம்மா, நீங்க வந்து இன்றைக்கு இப்ப பெரியார் முல்லை பெரியாறுல நீ அணையை உயர்த்த கூடாது என்று சொன்னவர்கள் அம்மா, இன்றைக்கு பாலாறில் ஒரு அணைக்கட்டு கட்டக்கூடாது என்று சொன்னவர்கள் அம்மா. இன்றைக்கு இந்த அரசு தான் விவசாயிகளுடைய நான் பேசும்போது பேசிட்டே இருந்தா என் கருத்தை வெளிப்படாது. இல்ல ஒரு விஷயத்த சொல்றேன், இன்னைக்கு கேரளால இருக்கக்கூடிய முல்லை பெரியாறு ஆற்றுப்படுகையாக இருக்கட்டும், இல்ல ஆந்திராவில் இருக்கக்கூடிய கோதாவரி ஆற்றுப்படுகையாக இருக்கட்டும், எங்கேயாவது ஒரு ஆலை இருக்கா? இந்த தமிழ்நாட்டில தான் பாலாறு ஆற்றுப்படுகை போயிடுச்சு, மாசுபட்டுருச்சு, காவிரி ஆற்றுப்படுகை காலி. அது மாதிரி உள்ள ஆற்றுப்படுகை எல்லாம் இந்த தென் மாவட்டங்களில் இருக்கிற தாமிரபரணி மட்டும் தப்பிச்சுக்கிட்டு வருது, ஏன்னா தேசிய எண்ணம் இருக்கு, அதனால ஓரளவுக்கு தப்பிச்சுட்டு வருது. இல்லைன்னா இந்நேரம் அந்த ஆற்றுப்படுகையும் காலி ஆயிடும். அந்த அளவுக்கு ஆலைகளை கொண்டு போய் நிரப்பக்கூடிய அளவுக்கு மனப்பக்குவம் இங்க இருக்கு. விவசாய நிலம் என்கின்ற ஒரு பிரிவின் கீழ் திருச்சி வருகிற அந்த காரணத்தினால் வந்து இதனை இன்றைக்கு டெல்டா மாவட்டம் என்று பார்க்கின்ற போது திருச்சியும் தான் அதற்கான பலனை அடைகிறது. அதாவது அவர் சொல்ற காரணம் என்னன்னா, அதான் நீங்க காவிரி படுகை என்றுனா ஒன்னு காவிரி அந்த ஆறு ஓடுது அதுக்கு பக்கத்திலே இருக்குது அப்படின்னு நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க, அது கிடையாது. அதாவது எந்த இப்பொழுது இப்ப இந்த மணப்பாறையில் இந்த தொழிற்பூங்கா வருகிற இடமும் சரி, இந்த தொழிற்சாலை வருகிற இடமும் சரி, பார்க்கலாம் என்கிற ஒரு கேள்வி அவர் வைக்கிறார். அதாவது இன்றைக்கு டெல்டா மாவட்டங்கள் என்று எடுத்துக்கொண்டாலே உணவு உற்பத்திக்கான ஒரு மாவட்டம், சாகுபடி நிலங்கள் நிறைந்த மாவட்டம் என்பதுதான் அடிப்படை. காவிரியை சார்ந்து இருக்கக்கூடிய மாவட்டங்களாக பார்க்கப்படுகிறது. அப்படி இருக்கும் பொழுது இது வந்து காவிரி ஆற்றிலிருந்து 1 மீட்டர் தள்ளி இருக்கு, அவ்வளவுதான், கிட்டதான் இருக்கு, ரொம்ப தூரம் இல்ல, 5 கிலோமீட்டருக்குள்ளதான் இருக்கு. தவறு இல்ல, அது படுகை இல்லைன்னு எப்படி சொல்ல முடியும் நீங்க? அது காவிரி ஆற்று படுகை தான். அது அந்த வகையில பாத்தீங்கன்னா அதோட எஃப்ளூயன்ட் வந்து காவிரியில தான் வந்து விடும். அதே நேரம் காவிரியிலிருந்து தண்ணீர் எடுக்கப்படும்னு அறிக்கையிலேயே சொல்லியிருக்காங்க. ஒரு நாளைக்கு 10,000 கியூபிக் மீட்டர் தண்ணி வந்து இந்த காவிரி தண்ணீர் இதற்காக பயன்படுத்தப்படும் அப்படின்னு சொல்றாங்க. அப்படி பார்க்க போனீங்கன்னா ஒரு நாளைக்கு 10,000 கியூபிக் மீட்டர் தண்ணி இதுக்கே போச்சுன்னா பாசனத்திற்கும் அந்த மக்களுடைய குடிநீருக்கும் திருச்சி மக்களின் குடிநீருக்கும் எங்க போவாங்க? இதுக்கே போயிருச்சுன்னா அவங்க என்ன பண்ணுவாங்க? அது ஒன்று, நம்பர் 1. ரெண்டாவது, இந்த எஃப்ளூயன்ட் மட்டும் கிடையாது, இந்த டிஸ்சார்ஜ் ஆஃப் வாட்டர் தண்ணீர் மட்டும், அதில் வர கழிவு நீர் மட்டும் இதில் போய் சேர்க்கறது மாசுன்னு மட்டும் நீங்கள் பார்க்க முடியாது. இதில் சிவப்பு பட்டியல் என்று சர்வதேச அளவில் குறிப்பிடப்பட்ட சிவப்பு பட்டியல்னு கூறப்படுறது எதுக்குன்னா, உலகம் முழுவதும் இந்த அட்டை ஆலை தவிர்க்கப்படுகிறது பிற நாடுகளால். ஏன்னா குறிப்பாக ஆஸ்மா,
நுரையீரல் புற்றுநோய், காசநோய், இது போன்ற நோய் வந்து மூச்சு இதெல்லாம் திணறல் ஏற்படக்கூடிய வந்து இருங்க இது சொல்லி முடிச்சிடுறேன் சார். பொத்தாம் பொதுவெல்லாம் கிடையாது, இதெல்லாம் நல்லா தரவா ஆய்வு பண்ணிட்டு தான் நான் பேசுறேன். இல்ல இல்ல நான் பேசிட்டு அப்புறம் நீங்க நான் பேசின அப்புறம் பேசுங்க சார். சார் நான் பேசின அப்புறம் பேசுங்க. அதாவது இந்த சிவப்பு பட்டியல் என்றாலே இது வந்து மிகவும் தீவிரமாக அதிகமாக இந்த எமிஷன் இருக்கக்கூடிய மாசுபடக்கூடிய தன்மை பெற்ற ஆலை என்ற அடிப்படையில் நச்சிருக்கக்கூடிய ஆலை என்பதால் சர்வதேச அளவில் பிற நாடுகள் இந்த ஆலையை வைக்கிறதே கிடையாது. காகிதம், பேப்பர் பல்ப், இது ரெண்டுமே அடிப்படையா இந்த அட்டைன் வரும்போது இன்னும் அதிகமாக மரத்தூள் அதுல பயன்படுத்துறாங்க. மரத்தூள் வந்து எமிஷன் வெளியில வரும்பொழுது பெரிய அளவில் ஆஸ்மாவும் இதுவும் நீங்க சொல்லுங்க. அதாவது அங்க இருந்து வெளியேற்றப்படக்கூடிய கழிவுகளை எங்க வைப்பார்கள் இந்த சேர்த்து பதில் சொல்லுங்க. அதாவது இன்னைக்கு வந்து இந்த சிவப்பு பட்டியல் என்று வரும்பொழுது ஒரு ஆலை, அந்த ஆலையை சுற்றி 15 கிலோமீட்டர் அளவிற்கு வீடுகள், குடும்பங்கள் இதெல்லாம் இருக்கக்கூடாது. மாடு, ஆடு இது எதுவுமே இருக்கக்கூடாது. அது சென்டர்ல தான் அந்த ஆலை அமைக்கலாம். 15 கிலோமீட்டர் சுற்று வட்டாரத்துல இடம் காலியா இருந்துச்சுன்னா இந்த பிரச்சனையே கிடையாது, யாரும் கேள்வியே கேட்க வேண்டாம். சிவப்பு பட்டியலா இருந்தா கூட வச்சுக்கலாம் அந்த ஆலையை. எஃப்ளூயன்ட் வந்து அந்த ஆற்றுல போய் கலக்காம இவங்க ரீசைக்கிள் பண்ணி உள்ளே வேற மெத்தட்ல கொண்டு வந்தாங்கன்னா அதுவும் தப்பு இல்லை. ஆனா இவ்வளவும் செய்யறதுக்கு செலவு என்பது பெரிய அளவுல செலவு. அதனால ஈஸி மெத்தட்ல பாதி செலவுல கொண்டு போய் ஆத்துல விடுறதும் மேல வெளியில வர்றதும். அதனால வீடுகள் இல்லாத பகுதியில் இவங்க வைக்கட்டும். 15 கிலோமீட்டர் சுற்று வட்டாரத்துல இதான் அதாவது புகழூர்ல இந்த காகித ஆலை ஆரம்பித்து இப்ப ஏறக்குறைய நடந்து கொண்டு இருக்கிறது. அப்போ இதே மாதிரியான புகார் சொல்லப்பட்டது. அதற்கு அவங்க என்ன சொன்னாங்கன்னா, இந்த ஆக்குபேஷனல் டிசீஸ், அதாவது ஒரு தொழிற்சாலை ஆரம்பிக்கும் அது சம்பந்தப்பட்ட வியாதிகள் அந்த சுற்று வட்டாரத்தில் இருக்கிற மக்களுக்கு வர வாய்ப்புகள் உண்டு, அதை எப்படி தடுக்க போறீங்க அப்படின்னு கேட்டதுக்கு அதற்கான வழிமுறைகள்லாம் அவங்க செய்திருக்காங்க. அதன் பிறகும் இதே புகார் வந்த பொழுது இன்டர்நேஷனல் லெவல்ல எத்தனை பேர் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் இன்றைக்கு இதுல இருக்கு. நீங்க வெப்சைட்ல எடுத்து பாத்தீங்கன்னா தெரியும் அதுல எத்தனை பேர் பாதிக்கப்பட்டார்கள். நாட் ஈவன் 1%. அது அவர்கள் கூட பாதிக்கப்படல. அதாவது இந்த மாதிரி புகார்களை சொல்லக்கூடாது. இந்த சுத்திகரிப்பதற்கோ அல்லது வந்து இவற்றை அகற்றுவதற்கு என்ன நடைமுறையை கையாள போகிறார்கள்? ஆமா, நிச்சயமாக எஃப்ளூயன்ட் ட்ரீட்மெண்ட் அமைக்கிறார்கள். இந்த மாதிரி ஆக்குபேஷனல் டிசீஸ் வரக்கூடாது என்பதற்கான தடுப்பு முறைகளை பயன்படுத்துகிறார்கள். அவையெல்லாம் விட நேரடியாக 2000 பேருக்கு வேலை வாய்ப்புகள் தருகிறார்கள். மறைமுகமாக 1000 பேருக்கு வேலை வாய்ப்பு தருகிறார்கள். பொருளாதார நிலை உயரப் போகிறது, வேலையில்லா திண்டாட்டம் போக போகிறது. விவசாய நிலங்களை அவர்கள் எடுக்கவில்லை, விவசாயம் செய்யப்படாத நிலங்களை தான் விவசாய நிலமாக இது விவசாய நிலம் என்று ஒரு நிரூபணம் செய்யப்பட்டால் இங்கே வந்து இதற்கான சாத்தியக்கூறுகள், நிலத்தடி நீரினுடைய மட்டம் குறைவதற்கான சாத்தியக்கூறு இருக்கிறது என்றால் இந்த திட்டத்தை பின்வாங்குவதற்கு, இந்த திட்டத்தை கைவிடுவதற்கு அரசு தயாராக இருக்கிறதா? நிச்சயமாக இது மக்களை பாதிக்கும் என்று தெரிந்திருந்தால் நிச்சயமாக புரட்சி தலைவி அம்மா அவர்கள் அந்த வகையில் வந்து 2000 பேருக்கு வேலை அளிக்கக்கூடிய ஒரு திட்டம், அந்த வகையில் சில பாதிப்புகள் இருக்கத்தான் செய்யும் என்கின்ற கருத்தும் இருக்கிறது. அதாவது அந்த நேர்கூட இங்க வந்து வேலை வாய்ப்புகளுக்கு எந்த விதமான வாய்ப்பும் இல்லை என்றார். இதனை ஏற்றுக்கொள்ளலாம் என்கின்ற ஒரு கருத்து இருக்கிறது. இன்னைக்கு கிட்டத்தட்ட 960 ஏக்கர் நிலங்கள் எடுக்கப்படுகிறது. அதுல கிட்டத்தட்ட 600 ஏக்கர் விவசாய நிலங்கள், ஒரு 300 ஏக்கர் கிட்ட விவசாயம் அல்ல தரிசு நிலங்களா இருக்க வாய்ப்பு இருக்கு. அதுல 600 ஏக்கர் நான் சொல்லி முடிச்சிடுறேன். இல்ல சார், நீங்க அந்த மாதிரி ரிப்போர்ட் அவங்க கொடுக்கல. அப்புறம் பேசுங்க சார், நான் பேசின அப்புறம் பேசுங்க. நான் எல்லாம் சொல்றீங்க இல்ல, டேட்டா என் கையில இருக்கு, அத வச்சு தான் சொல்றேன். இல்லனா கோர்ட்டுக்கு போக தயாரா இருப்போமா? நீங்க அந்த இருங்க கோர்ட்டுக்கு போக தயாரா இருப்போனா டேட்டா கையில இருக்குன்னு அல்ல நிரூபிப்போம். அநேகமாக இந்த விவாதம் முடிந்து நீங்களும் வழக்கறிஞர் 2 வழக்கறிஞர்களும் கோர்ட்டில் சந்தித்துக் கொள்ள போகிறீர்கள் என்று நினைக்கிறேன். அந்த வகையில பாத்தீங்கன்னா இன்னைக்கு இல்ல நான் சொல்லி முடிக்கிறேன். அந்த வகையில பாத்தீங்கன்னா இன்றைக்கு இந்த 600 ஏக்கர் நிலம் பாத்தீங்கன்னா விவசாயம் செழிப்பாக இருக்கக்கூடிய இந்த இடத்தில் இவர்கள் விவசாயம் இல்லை இல்லை என்று ஒரு போலியான ஒரு இதை காமிச்சிட்டு இருக்காங்க. இன்னைக்கு அதுக்காக மக்கள் தெருக்களில் இறங்கி போராடுகிறார்கள். அது தெள்ள தெளிவாக வெளிப்படுகிறது. மாவட்ட ஆட்சியர் எதையும் மறைக்க முடியாது ரொம்ப நாளைக்கு. அது தவறான ஒரு போக்கு. முதல்வரின் கவனத்திற்கு எடுத்து சென்று இதுக்கு ஒரு மாற்றத்தை கொண்டு வரணும். வேற பக்கம் நிலங்களை ஐடென்டிஃபை பண்ணி பேசிட்டு இருப்பாங்க. இல்ல இல்ல அத சட்டசபையில சொல்ல வேண்டியது அது கிடையாது. சட்டசபையில டைம் கொடுத்தா நாங்க ஏன் சொல்ல மாட்டோம்? அவர் முதல்ல டைம் கொடுக்க சொல்லுங்க. சட்டமன்றத்துல முதல்ல டைம் கொடுக்க சொல்லுங்க. அதாவது ஹரியானாவுல 10,000 ஏக்கர் விளைய நிலத்தை நீங்க 7 பேரும் சேர்ந்து எனக்கு கொஞ்சம் நேரம் கொடுங்க சார். அதே நேரம் நீங்க கேட்ட கேள்விக்கு நான் பதிலே சொல்லல. அந்த வகையில பாத்தீங்கன்னா விவசாய விளை நிலங்கள் பாதிக்கப்படாது என்ற ஒரு அறிவிப்பை செய்துவிட்டு
அந்த விளை நிலங்களை கரெக்டா மார்க் பண்ணி எடுக்க மாட்டோம். ஒரு லேடி கூட தற்கொலை பண்ணிக்கிற முயற்சிக்கெல்லாம் போயிட்டாங்க. ரொம்ப அதெல்லாம் ஊடகங்கள் வெளியிட்டது. அப்படிலாம் இருக்கும்போது கூட்டங்குளத்துல தவறுன்னு சொல்றீங்க. நீங்க என்ன சொன்னீங்க? ஒரு பெண் வந்து இது மாதிரி சூசைட் பண்ணிருக்கு. திருச்சி காகித ஒரே ஒரு விஷயத்தை சொல்லி முடிக்கிறேன். திட்டம் வருவதற்கு முன்பே கிராமங்கள் இருந்து மக்கள் இருந்து போராடுறது ஒண்ணு. திட்டம் வருவதற்கு முன்பு அந்த இடத்தில் கிராமங்கள் இல்லைன்னா அது கதை வேற. ஆகையால இங்க வந்து கூடங்குளத்தை இதையும் ஒப்பிட முடியாது. இங்க வந்து கிராமங்கள் இருக்கிறது, மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள், நிலங்கள் இருக்கிறது. இந்த விஷயம் குறித்து இன்னும் அதாவது அடிக்கல் நாட்டிய அன்றே வந்து இது வந்து ஒரு சர்ச்சையாக வெடித்திருக்கிறது. இன்னும் கட்டிட பணிகள் இருக்கிறது, கட்டுமான பணி, உள்கட்டமைப்பு இருக்கிறது. இன்னும் இது குறித்து பல்வேறு விஷயங்கள் நிச்சயமாக அது மக்களுக்கு பாதிப்பு வரும். சாதக பாதகம் குறித்து அவர் பேசவே விடலை. என்னால சொல்லவே முடியல. நான் நினைக்கிறேன் இன்னும் நிகழ்ச்சி சொல்லணும். 2000 பேருக்கு வேலைன்னு சொன்னீங்க. அதுதான் என்கிட்ட நீங்க கேட்ட கேள்வி. இன்னைக்கு விவசாயிகளும் விவசாய கூலிகளும் 5000 பேருக்கு மேல இருக்காங்க. அவங்க வாழ்க்கையை நசிச்சுட்டு 2000 பேருக்கு வேலை தந்து என்ன பண்ண போறாங்க? 25000 பேருக்கு வேலை வருது. அதாவது கிடையாது, மறைமுகமாக நீங்க உங்க சொல்றாங்க. அவ்வளவுதான். நம்ம அதெல்லாம் தவறு. இன்றைக்கு வந்து இன்றைக்கு விவசாயிகளை பாதிக்கக்கூடிய பிரச்சனையாக இது உருவெடுத்திருக்கக்கூடிய திருச்சி ஸ்ரீரங்கம் காகித அட்டை ஆலை அங்கே நிறுவப்படுவதால் என்னென்ன பாதிப்புகள் ஏற்படுகிறது என்பது குறித்தாக அதனுடைய சாதக பாதகம் குறித்து நம்முடைய அரங்கத்திற்கு வந்து இருவரும் விவாதித்ததற்கு மிக்க நன்றி.